ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி எனக்கு காமனாக வர கொஸ்டின்ஸில் இதுவும் ஒன்று. டிஜிட்டல் ஆர்ட் பண்ணும்போது அதோட சைஸு ரெசல்யூஷன் என்ன மாதிரி வைக்கிறது அப்படிங்கிறது தான். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சைஸ் அண்ட் ரெசல்யூஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். டிஜிட்டல் ஆர்ட் மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணுறது ஒரு போஸ்டர் டிசைனாக இருக்கலாம், இல்லை ஃபோட்டோ மேனிப்புலேஷன் ஒர்க்காக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் சைஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான், அந்த ஒர்க்கோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற ஒர்க்கை ஒரு பெரிய சைஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டோட ஹாலில் மாட்டுறதா இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய ஹோர்டிங்ஸை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை மேகசின் பிரிண்ட் பண்ணுறதா இருக்கலாம், போஸ்டராக பிரிண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ண போகிற ஒர்க்கு என்ன பர்பஸுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சைஸ் வைக்கிறது பெட்டர். இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, வித்து 23 இன்ச்லேயும் ஹைட்டு 30 இன்ச்சும் இருக்கிற மாதிரியான ஒரு சைஸில் எனக்கு ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் வேணும்னு கேட்குறாரு. இப்போது நீங்கள் அந்த மாதிரி சைஸ் வைக்கும்போது ரெசல்யூஷன் 300 வச்சுக்கணும். ஏன்னா ஒரு சேஃப்டிக்கு தான். ஒருவேளை இதோட பெரிய சைஸில் பிரிண்ட் போட்டால் கூட நம்ம பண்ண அந்த ஒர்க்கு பிக்சலேட் ஆகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ நான் பண்ண போகிற ஒர்க்கு ஹோர்டிங்ஸுக்கா இல்லை போஸ்டருக்கான்னு சொல்லி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, என்னோடய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்காக பண்ணுறேன், பட் ஃப்யூச்சரில் இது பிரிண்டிங்க்கு போக போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய சைஸு B3. இது ஃபோட்டோஷாப்பில் நியூ டாக்குமெண்ட்டில் பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. B3 வந்துட்டு ஹை ரெசல்யூஷன் அப்படிங்கிறதுனால ஒரு சில லோ கான்ஃபிகரேஷன் சிஸ்டம்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது, நீங்கள் A3 அல்லது A4 போய்க்கலாம். இப்போது A3 A4ன்னு போகும்போது குவாலிட்டி கம்மியாகுமான்னு கேட்டிங்கனாக்கா B3யை கம்பேர் பண்ணும்போது A4 A3 எல்லாம் அதை விட கொஞ்சம் கம்மியாகும், பட் ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியாது. லோ கான்ஃபிகரேஷன் சிஸ்டமில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி லோ கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறேன், நான் எப்போவுமே A3 A4ல் தான் ஒர்க் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. சப்போஸ் நீங்கள் நிறைய லேயர் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒர்க் மட்டும்தான் உங்களால் B3யில் ஒர்க் பண்ண முடியாது. இல்லை லேயர்ஸ்லாம் ரொம்ப நான் யூஸ் பண்ண மாட்டேன், எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், மினிமலாக தான் இந்த ஒர்க் இருக்க போதுன்னா அந்த மாதிரி ஒர்க்கை மட்டும் நீங்கள் B3யில் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே என்ன பிரிண்டிங் போக போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது, பட் ஃப்யூச்சரில் பிரிண்ட் போட போகிறேன், இப்போ நான் ஒர்க் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான். இல்லை இந்த பிரிண்டிங் தான் போக போகுது அப்படின்னு தெரிஞ்சிட்டாக்கா நீங்கள் சைஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வைக்கிறது பெட்டர். அடுத்தது சோஷியல் மீடியா. இப்போ நீங்கள் பண்ண போகிறது வந்துட்டு பிரிண்ட் எல்லாம் போட போகிறது இல்லை ப்ரோ, வெறும் சோஷியல் மீடியா தான். இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, யூடியூப், தம்ப்நெயில் இந்த மாதிரியான ஒர்க்குக்கெல்லாம் நீங்கள் 4K சூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன் 4K ஹெச்டியே யூஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டால், ஹெச்டியில் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் ஃப்யூச்சரில் வேறு ஏதாச்சும் என்லார்ஜ் பண்ணணும், இல்லை வந்து தனியாக அதில் இருக்க ஆப்ஜெக்ட் மட்டும் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி லாஸ் ஆகும். ஸோ இந்த 4Kல பண்ணுறது கூட ஒரு சேஃப்டிக்காக தான். இல்லை அதுக்கும் வந்து என்னோடய சிஸ்டம் லோ கான்ஃபிகரேஷன் அதுக்கு செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் ஹெச்டி ஒர்க் பண்ணலாம். ஹெச்டியில் 72 இருக்கும், ஆனால் நீங்கள் அதை 150 மாற்றிக்கோங்க. இதுவும் ஒரு சேஃப்டிக்கு தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை விட பெரிய சைஸாக அதை மாற்றும் போது பிக்சலேட் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் சொன்ன வரைக்குமே பிரிண்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, வெர்டிக்கல் ஹரிசாண்டல் அப்படிங்கிறத நம்ம மாற்றிக்கலாம். அதை நம்ம ஸ்கொயராக கூட க்ராப் பண்ணிக்கலாம். பட் இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைஸ் தான். ஒன்று 1080 x 1080, இன்னொன்று 1080 x 1350. இந்த 1080 x 1080 அப்படிங்கிற இந்த பிக்சல் வந்துட்டு நீங்கள் மல்டிப்புளாக அப்லோடு பண்ணலாம். நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்வைப் பண்ணி பார்க்குற மாதிரி. இல்லை சிங்கிளாக ஒரே ஒரு பிக்சர் மட்டும் தான் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா 1080 x ஹைட்டு 1350 வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ரெசல்யூஷன் 72 இருக்கும். நீங்கள் 150 மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். சேம் இதுவும் அதே சேஃப்டிக்கு தான். சப்போஸ் இதை வந்துட்டு நீங்கள் வேறு எதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட ரெசல்யூஷன் குறைஞ்சிரும். ஆனால் இது எல்லாத்தோட ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்கள் ஒர்க்கிங் ஸ்பேஸை தவிர அதை சுற்றிலையும் ஒரு அவுட்டர் ஸ்பேஸு விடுறது நல்லது. சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக க்ராப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை க்ராப்பே பண்ணல அப்படியே போடுறதா இருந்தாலும் லுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. இதே போல் ஆர்ட் அண்ட் அனிமேஷன், கிராஃபிக்கல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்க்கு என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறுபடியும் இது மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.